இன்றைக்கி செப்டம்பர் 23 நம்ம இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு பொங்கல் வச்சுட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 கன்னி சாமி, ஒரு பெரிய சாமி மலைக்கு போகிறதுக்காக மாலை போட போகிறோம் ஐயப்ப சாமிக்காக. ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் போய் எல்லோரும் நின்னதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான பூவெலாம் வாங்கிட்டு, மீதி எல்லாமே வீட்டிலேருந்தே கொண்டு போய்ட்டு பூ மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாலை போடுறதுக்காக 2 கன்னி சாமிலையா எல்லோரும் துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு கோவிலில் நின்றுந்தாங்க. அப்புறம் இவர் தான் நம்ம வீட்டு முதல் கன்னி சாமி, குட்டி சாமியும் கூட. இவருக்கு ஃபஸ்ட்டு மாலை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது கன்னி சாமிக்கு மாலை போட்டாங்க. மாலை போடும்போது சாமி சரணமே சொல்லலைன்னு சொல்லிட்டு ஐயர் நீங்கள் சொல்லி ஆகணும், மாலை போட்டால் சொல்லணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு. இந்த சாமி தான் சரணமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்னார். மாலை ஏறிச்சுன்னா சரணம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு மாலை போட்டிருந்தாரு. அடுத்தது அப்பாவுக்கு இது கிட்டத்தட்ட 5 வருஷம் கழித்து அப்பா மாலை போடுறன்றதுனால அப்பாவுக்கு வெள்ளி மாலை போட்டாங்க. வெள்ளி மாலை போட்டுட்டு எல்லோரும் மாலை போட்டுட்டு சாமி கும்பிட போய்ட்டோம். கன்னிசாமினால் சாமி மாலை போட போகிறோன்னு சொன்னோடனே பூ மாலை நினச்சிக்கிச்சு. இதுவா மாலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தது சின்ன சாமி. அதுக்கப்புறம் அவர் ஆமாப்பா இதுதான் சொல்லிவிட்டு இதுதான்ப்பா இருக்கணும், இதுதான் மாலை அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கன்னிசாமியோட அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு அப்புறம் அங்கே கோவிலே நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போனது பாலாஜி பவனுக்கு. அங்கே கோவில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கே போய் சாப்பிட்டுட்டு கோவிலேருந்து கிளம்பி மாலை போட்டோன்னு வெறும் வயிற்றில் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் சைவ ஹோட்டலாக தேர்ந்தெடுத்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.